عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله يسجد من في السماوات والأرض طوعا وكرها ولله بالغدو والآصال أو كما قال عليه الصلاة والسلام وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صيبا نافعا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தற்போது நாட்டிலே நிலவக்கூடிய, அதுவும் நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கோடையினுடைய வெயில் மக்களை மிகவும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. இயல்பை விட சற்று அதிகமாக இப்பொழுது கோடையினுடைய வெயில் கொளுத்து கொண்டிருப்பதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலைகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு இந்த கோடையினுடைய வெப்பத்தினுடைய வேகம் இருக்குகின்றது என்று சொன்னால், இந்த கோடை வெப்பத்திற்காக வேண்டி ரெட் அலர்ட் விடுக்கும் அளவிற்கு கடுமையான வெப்பத்தை இந்த தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கின்றது. சமீப காலமாக 15-20 மாவட்டங்களில் நிலவக்கூடிய இந்த வெப்பத்தினுடைய உச்சகட்ட அளவுகோல் ரெட் அலரை விடும் அளவிற்கு வானிலை மையம் தெரிவிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய வெப்பத்தினுடைய அதிகரிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. சுமார் 20 மாவட்டங்களில் 100 டிகிரியை கடந்து, ஏன் நாம் வாழக்கூடிய இந்த சக்கராப்பள்ளியில் நேற்று வரை 108 டிகிரி ஆக செஞ்சுரியை 20 மாவட்டங்கள் கடந்து வெப்பத்தினுடைய வேகத்தை கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குளிர்ச்சி பிரதேசம் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் இது போன்ற கோடை காலங்களில் செல்லக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல் கூட இந்த வருடம் கடுமையான வெப்பத்திற்கு பாதிக்கப்பட்டு இருக்கின்றது என்ற தகவல்கள் கேள்விப்படும் பொழுது இந்த வெப்பத்தினுடைய வேகம் எந்த அளவுக்கு கொடூரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற பருவ காலத்தினுடைய மாற்றங்கள், வளமைக்கு மாற்றமாக இயல்பான இது போன்ற நிகழ்வுகள், இதை நாம் யாரிடத்தில் முறையிட்டு தீர்வை எட்டுவது என்று சொன்னால், அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் இதனுடைய நிலையை மாற்ற முடியாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் இதனுடைய நிலையிலிருந்து மாற்றுவதற்குண்டான முழு சக்தியும் கிடையாது. மழையை கொடுப்பது இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுதான். இந்த வெப்பத்தை கொடுப்பதும் இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுதான். காற்றை தருவதும் இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுதான். அவனை அன்றி வேறு யாரும் இதனுடைய நிலைகளை மாற்றுவதற்குண்டான சக்தி கிடையாது. அல்லாஹ்விடத்தில் தான் இதற்குண்டான தீர்வை நாம் தேட தயாராக வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, சூரா வாக்கியாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேட்கிறான், அஃபராய்தும் மா அல்லதீன தஷ்ரபூன், நீங்கள் குடிக்குகின்றீர்களே இந்த தண்ணீர் இருக்குகின்றதே, அன்தும் அன்சல்துமூனி மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், கருமேகத்திலிருந்து நீங்கள் இறக்கி வைத்தீர்களா அல்லது நான் இறக்கி வைத்தேனா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மழை குறித்து
வானிலிருந்து பொழியக்கூடிய அந்த மழை குறித்து நம்மிடத்திலே வினா தொடுக்குகிறார். லவ் நஷாவு ஜஅல்நாஹு உஜாஜா. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், கரும் மேகத்தை மழை பெய்யும் மேகமாக இல்லாமல் வெறும் மேகமாக மாற்றிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். கரும் மேகம் சூழ்ந்து மழை பெய்வது வழமையானது. அது அல்லாமல் மழை பெய்யாத மேகமாக மாற்றிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அல்லாஹ் சூரா வாக்கியாவிலே நம்மை பார்த்து கேட்கிறான். பெரியோர்களே, சகோதரர்களே, ஃபலௌலா தஷ்குரூன். இப்படி நிலைமை இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீருக்காக வேண்டி நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே வினா தொடுக்குகிறார். அந்த அளவுக்கு நாம் இன்றைய காலகட்டங்களிலே மிக கடுமையான வெயிலை, அதனுடைய தாக்கத்தை, உச்சத்தை நாம் சந்தித்து இருக்கின்றோம். சூரா முல்க் தபாரக்கல்லதி சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் ஆவியாக போய்விட்டால் ஃபமை யாத்திக்கும் பிமாஇம் மஈன். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு யார் தண்ணீர் கொண்டு தருவது? உங்களிடத்திலே தண்ணீர் இருக்குகின்றது, அந்த தண்ணீரை எல்லாம் நாம் ஆவியாக மாற்றி மேகத்திலே கலக்க செய்து விட்டால் உங்களுக்கு யார் தண்ணீரை தருவது? ஆக கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இது போன்ற காலகட்டங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு யாரும் இதற்குண்டான தீர்வை எட்ட முடியாது. எவ்வளோ பெரிய நவீனமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள், எவ்வளவு செயற்கை மழையை பொழிய செய்தாலும் சரி, ஏசி, ஃப்ரிட்ஜு இது போன்ற குளிர்சாதன கருவிகள் நம்மிடத்தில் இருந்தாலும் இயற்கைக்கு ஈடான அந்த உண்மையான இயற்கையான அந்த காற்றை நிச்சயமாக அது தரவே முடியாது. இதற்கெல்லாம் தீர்வாக ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் முறையிட்டு அவனிடத்திலே நாம் இதற்குண்டான தீர்வை தேர்வதுதான் சால சிறந்ததாக இருக்குகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக இந்த மழை நீரும் நீர் ஆதாரமும், மழை நீர் தான் நீரினுடைய ஆதாரமாக இருந்து கொண்டு இருக்குகின்றது. இது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்து கொண்டு இருக்குகின்றது. மழை இல்லாத பொழுதுதான் அதனுடைய மதிப்பை நாம் உணர முடிகின்றது. மழை காலங்களிலே என்ன மழை இப்படி பெய்யுது, வெளியில் போக முடியலை, ஒரு காரியத்தை செய்ய முடியலை அப்படின்னு அந்த நேரத்தில் புலம்புறோம். ஆனால் இது போன்ற மழை இல்லாத காலங்களில் எவ்வளவு வெயிலாக இருக்குது, எவ்வளவு வெப்பமாக இருக்குது, வெளியில் போக முடியலையே என்பதாக சொல்லி புலம்புகின்றோம். அதுவும் இன்று இருக்கக்கூடிய வானிலை ஆய்வாளர்கள் 11 மணிலேருந்து எங்கேயும் வெளியே போயிடாதீங்க, நிறையா தண்ணி குடிங்க, இயற்கையான ஜூஸ் பண்டங்கள்லாம் சாப்பிடுங்க என்பதாக சொல்லி மக்களுக்கு அறிவுரைகள் வழங்க கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஆக மழை இல்லாத பொழுதுதான் அதனுடைய மதிப்பை நாம் உணர்கிறோம். அருமையானவர்களே, இன்று உலகளாவிய சிந்தனைக்கு நாம் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அதிகமாக மழை பெய்யாத நாடுகளாக இருக்கக்கூடிய துபாய் இன்று மழையினால் தத்தளித்து கொண்டு இருக்குகின்றது. இந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக நாமெல்லாம் வாட்ஸ்அப் வலைதளங்களின் மூலமாக, செய்திகளின் மூலமாக துபாய் நகரம் அப்படியே மிதந்தது. சவுதி அரேபியா 2-3 நாட்களுக்கு முன்பாக மழை கொட்டி தீர்த்தது. ஆக அதிகம் மழை பெய்யாத நாடுகளிலே இன்று அதிகமான மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் போன்ற தேசங்களிலே இன்று மழை இல்லாத நிகழ்வுகள். துபாயிலே வாழக்கூடிய சகோதரர்கள், துபாயில் சமீபத்தில் பெய்த மழையினுடைய அளவீடை சொல்லும் பொழுது ஒரு நாளில் 18 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது என்று அங்கு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய ஊர் சகோதரர்கள் தெரிவிக்கின்றார்கள். 18 மணி நேரம் மழை பெய்ததென்று சொன்னால் அந்த நாட்டில் இதற்கு முன்பு இல்லாத ஒரு இயல்புக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. இப்போ இதுவெல்லாம்
இறைவனுடைய சக்திக்கு அன்றி மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டதல்ல. எனவேதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நாம் இப்படி துவா செய்ய வேண்டும் என்ற துவாவையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயனுள்ள மழையை எங்களுக்கு நீ பொழிய செய்வாயாக. பயனுள்ள மழை, மழையின் மூலமாக அது பூமிக்கு சென்று அதை அந்த பூமி உள்வாங்கிக் கொண்டு அதன் மூலமாக பச்சை பசுமையான செடிகள் புற்பூண்டுகளின் மூலமாக மனிதனுக்கு பயன் தரக்கூடிய வழியில் கிடைக்கக்கூடிய அனைத்து கனி வகைகளும் வந்து சேரக்கூடிய, மனிதனுடைய பயன்பாட்டிற்கு வந்து சேரக்கூடிய அந்த ஒரு உயர்தரமான விஷயம்தான் பயனுள்ள மலை. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயனுள்ள மலையை நீ எங்களுக்கு தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற காலங்களிலும் சரி எல்லா காலங்களிலும் பயனுள்ள மலையை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஹதீஸிலே வருகின்றது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மழைக்காக வேண்டி அழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்திருக்கின்றார்கள் என்று ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸிலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது அவருடைய அக்குல் தெரியும் அளவிற்கு கைகளை உயர்த்தி கேட்டார்கள், அழுது கேட்டார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆக கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கண்ணீரை சிந்தி பாவங்களை நினைத்து அழுது மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே நாம் கண்ணீர் சிந்தி இந்த மழைக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும், இந்த மழையை பெறுவதற்காக வேண்டி தொழுகை நடத்த வேண்டும் என்ற ஷரியத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டு இருக்கின்றது. பெரியோர்களே, மழை எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. மஸ்ஜிது நபவியில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய ஹுத்பாவை ஹதீஸை மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு நபர், கிராமப்புறத்திலிருந்து ஒரு நபர் மஸ்ஜிதினுடைய இடதுபுறமாக அதனுடைய வாசல் வழியாக நுழைந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வந்து சில விஷயங்களை பேசுகிறார். அடுக்கடுக்காக அடுக்குமொழி தொனியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சில விஷயங்களை அந்த ஹுத்பாவினுடைய நேரத்திலே பெருமானாருக்கு முன்பாக பதிவு செய்கிறார். யா ரசூலல்லாஹ், கால்நடைகள் எல்லாம் செத்து மடிகின்றன. யா ரசூலல்லாஹ், மனிதர்கள் பசி பட்டினியிலே தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், பாத்திரங்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் காலியாகிவிட்டது. யா ரசூலல்லாஹ், கடுமையான பஞ்சம் நிலவுகின்றது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மலைக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறையிடுகின்றார். ஹுத்பாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய கோரிக்கையை ஏற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹும்ம அன்ஸில் அலைனல் கைஸ வலா தஜஅல்னா மினல் கானிதீன். யா அல்லாஹ், நீ மழையை தருவாயாக, மழை இல்லாத விரக்தி நிலையை நீ எங்களுக்கு நீ தந்து விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த ஹுத்பாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யும் பொழுது மஸ்ஜிதிலே ஓரப்பகுதியிலே நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது வெளியே பார்த்தேன், வெட்ட வெளிச்சமாக இருந்தது வானம், வெட்ட வெளிச்சமாக இருந்தது வானம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகையை நிறைவு செய்தார்கள். நிறைவு செய்து எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் செல்வதற்கு முற்பட்டோம். மழை பொழிந்தது, கருமேகம் சூழ்ந்து மழை பொழிந்தது. எந்த அளவுக்கு என்று அந்த சஹாபி அவர்கள் சொல்லும் பொழுது, தொப தொப என நாங்கள் நனைந்து விட்டோம்,
மழையினால் நாங்கள் நனைந்து விட்டோம் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி கேட்ட அந்த துஆவினுடைய வெளிப்பாட்டை இந்த ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த சஹாபியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நபிகளார் கேட்ட அந்த துஆ, மழை பொழிந்தது. மறு ஜும்மா வரை பெய்தது. மறு ஜும்மா வரை அந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. ஹதீஸிலே அறிவிக்கக்கூடிய சஹாபி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதே சஹாபி அவர்கள் கொட்டும் மலையிலே எந்த சஹாபி மலைக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறையிட்டாரோ அதே சஹாபி அதே இடதுபுறமாக வந்தார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஆடு மாடெல்லாம் மழையினால் செத்து மடிந்து கொண்டு இருக்குகின்றது. அதே போன்று நாங்கள் வெளியே எங்கும் போக முடியாமல் வீட்டிலேயே பசியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்குகின்றோம். நீங்கள் இந்த மழையை நிறுத்துவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி அவர்கள் மழையை நிறுத்துவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கோரிக்கை வைக்கின்றார். மழை என்பது மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமானது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டாம் என்று கேட்கவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்திலே கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், இந்த மலையை எங்கு மழை தேவையோ அப்படிப்பட்ட காடுகளுக்கும் வயல்களுக்கும் வேறு எங்கு தேவையில்லதோ அங்கு நீ அனுப்புவாயாக, இந்த மலையை நீ இறக்கச் செய்வாயாக என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. அதே போன்று அந்த மழை வேறொரு திசையிலே சென்று அது பெய்ததாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. எந்த சஹாபி அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மழைக்காக வேண்டி துஆவை கேட்டார்களோ, மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், மதீனா அந்த மஸ்ஜிதிலே பல வாசல்கள் இருக்கும். பாபு சலாம், பாபு ஜிப்ரைல், பாபு ரஹ்மத், பாபு அபூபக்கர் சித்திக், இது போன்ற வாசல்கள் இருக்கும். ஒரு வாசல் பாபு ரஹ்மத். இந்த வாசல் வழியாகத்தான் அந்த சஹாபி அவர்கள் நுழைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மழைக்காக வேண்டி துஆ கேட்டார் என்ற காரணத்தினால் இன்றளவும் பாபு ரஹ்மத் என்ற வாசல் இருந்து கொண்டு இருக்குகின்றது. அந்த வாசல் வழியாக நாம் சென்று வந்து கொண்டு இருக்குகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக மழை இருக்குகின்றதே, அது அல்லாஹ்வினால் தரப்படக்கூடிய பெரும் பொக்கிஷம். அது அல்லாஹ்வுடைய சக்திக்கு மட்டும் உட்பட்ட ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை நீங்கள் விரும்பாமலும் கொடுப்பான். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு மழையை தருவாயாக என்று நாம் கேட்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதை கொடுக்காமலும் இருப்பான். ஆக இந்த மழை இருக்குகின்றதே அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இது போன்ற மழை இல்லாமல் மிகப்பெரிய கோடைகால வெப்பத்தை கொடுத்து நம்மை சோதித்து கொண்டு இருக்குகின்றார்? நம்முடைய பாவத்தின் காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது. அருமையானவர்களே, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அதனின் காரணமாக மழை நிறுத்தப்படுகின்றது, மழை இல்லாமல் அது ஆக்கப்படுகின்றது என்றும் ஹதீஸ்களிலே வருகின்றது. அது ஹதீஸை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் சுருங்கி போகும் பொழுது மழையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிறுத்தி வைக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஒழுக்கம், கற்பொழுக்கம் குறையும் பொழுது மழை நிறுத்தப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற காலகட்டங்களிலே நாம் பாவ மன்னிப்பு அதிகமாக தேட வேண்டும். கண்ணீர் சிந்தி ரப்பிலிடத்தில் நம்முடைய பாவங்களுக்கு எண்ணி மீண்டும் இதை என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நசீபை தந்து விடாதே யா அல்லாஹ், என்னை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தி
என்னை மூமீனாக உண்மையான மூமீனாக வாழச் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆக்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கின்றது. சில வழிமுறைகளையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அஸ்தோஃபிருல்லாஹில் அலியுல் அலீம், இந்த வார்த்தையை நாம் அதிகமாக உச்சரிக்கும் பொழுது ஒழுவோடு கிப்லாவை பார்த்து இஹ்லாஸோடு அஸ்தோஃபிருல்லாஹில் அலியுல் அலீம் என்ற வார்த்தையை நாம் மொழியும் பொழுது மழையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு வார்த்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தும் வாசீலா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மழையை வானிலிருந்து இறக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், துஃப்தகு ஸமா பிஹாத துஆஇ அப்வாபு ஸமா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர் கபீரா என்று நாம் பெருநாட்களில் ஓதக்கூடிய அந்த தக்பீரை சொல்வதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த துஆவின் பரக்கத்தினால் வானத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வாசல்களை திறந்து மழையை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் சொல்லுவதற்கு இயலாதவர்கள் ஒரு சிறிய ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா வலியு யா ஹமீத், யா வலியு யா ஹமீத். இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மழையை தருவான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில துஆக்களை சில தஸ்பீகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நாம் இந்த துஆக்களை ஓத வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும். நம்முடைய பாவங்களை எண்ணி இஹ்லாஸோடு நாம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே துஆவாக வைக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரித்து அந்த அருள் மழையை நமக்கு பொழிவதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். எனவே நம்முடைய பாவங்களை எண்ணி நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள்வோம். நல்லவர்களாக ஒழுக்க சீலர்களாக வாழ்வோம். பலா முசீபத்துகளை அகற்றி சுபிச்சமான வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதுவும் குறிப்பாக மனித வாழ்க்கைக்கு தேவையான மழை போன்ற அருளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டு இருக்கின்றான். எனவே நம்முடைய பாவங்களுக்கு உண்டான பரிகாரங்களை பாவ மீட்சிகளை தேடி அல்லாஹ்விடத்திலே உளமாற கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் நமக்கு வளமான வாழ்வை தந்தருள்வானாக. அதன் அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அஞ்சுமன் லைப்ரரி அறிவகத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய அஞ்சுமன் சமூக பூங்காவிலே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம்